Hello everyone. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா NCERT bookல இருக்கிற units and measurement lessonல இருக்கிற example question நம்ம ஒவ்வொண்ணா சால்வ் பண்ண போறோம். வாங்க क्वेश्चंஸை பார்க்கலாம். Question number 7. Again same question வந்து ஸ்டேட் போர்ட் bookல நம்பர் கூட மாத்தாம வரும். ஓகேவா? So இதே question வந்து ஸ்டேட் போர்ட் bookல இருக்கு. We measure the period of oscillation for a simple pendulum in the successive 1 2 3 4 5 5 ரீடிங் கொடுத்துட்டாங்க. ஒன்ட்டு பர்சன்டேஜ் எரர் கேட்குறாங்க. எடுத்தோன்னே பர்சன்டேஜ் எரருக்கு போக முடியாது. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரியணும்? அப்சல்யூட் எரர் தெரியணும், அப்புறம் ரிலேட்டிவ் எரர் வரும், ஃபைனலாக தான் பர்சன்டேஜ் எரர் வரும். ஓகே, இப்போ அப்சல்யூட் எரர் வேணும்னா எனக்கு வந்து கரெக்டான ஆன்சர் தெரியணும். கரெக்டாக இல்லையா? கரெக்டான ஆன்சர் இருக்கா? அதாவது ஆக்சுவல் டைம் பீரியட் என்ன? இப்போ என்னன்னா நான் 2.63 எடுத்திருக்கேன். பட் நான் கரெக்டாக அந்த 2.63 தான் எக்ஸாக்ட் டைமாக இருக்குமா டைம் பீரியடுக்கு? எனக்கு அது தெரியாது. ஏன் 2.56 இருக்கலாம், 2.4442 இருக்கலாம், இல்லை 2.71 என்ன வேல்யூ வேணாலும் கரெக்டாக இருந்திருக்கலாம். அப்போ நான் எதை எடுக்கிறது? நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? சப்போஸ் ட்ரூ வேல்யூ கொடுக்கல, ட்ரூ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? எல்லாத்தோட ஆவரேஜ். வெரி குட். இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம ஆவரேஜ் எடுக்க போகிறோம். ஆவரேஜ் என்ன பண்ணணும்? இந்த எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணு. வெரி குட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வேல்யூ வந்துச்சு உங்களுக்கு? 13 divided by 5. கரெக்டா? ஆன்சர் பார்த்தனா 2.624. நம்ம 2.62 செகண்ட்ஸோட நிப்பாட்டிக்கலாம். புரியுதா? இப்போ இதான் என்னது? என்னோட ட்ரூ வேல்யூ. என்னை பொறுத்தவரைக்கும் இதான் என்னோட ட்ரூ வேல்யூ. அப்போ எனக்கு அப்சல்யூட் எரர் வேணும். டெல்டா A1, அதாவது ஏங்கிற வேல்யூல எவ்வளோ எரர் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவேன்? வந்திருக்க ஆன்சருக்கும் இந்த ஆன்சருக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். 2.63 மைனஸ் 2.62 எவ்வளோ சார் டிஃபரன்ஸ் இருக்கு? 0.01 செகண்ட். வெரி குட். செகண்ட் ரீடிங்ல எவ்வளோ அப்சல்யூட் எரர் இருக்குது? மைனஸ் 2.62. எவ்வளோ எரர் இருக்கு? மைனஸ் ஏன் போடல? ஏன்னா அப்சல்யூட் எரர் தான் வேணும் எனக்கு. ஓகேவா? அதாவது நீ வந்து எங்க பாரு, அதாவது நீ வந்து கம்மியாக இருந்தாலும் அது எரர் தான், அதிகமாக இருந்தாலும் எரர் தான். கரெக்டா இல்லையா? ஓகே. டெல்டா A3 இதோட வேல்யூ என்ன? 2.42 மைனஸ் 2.62 0.20. A4 2.71 minus 2.62 delta A5 2.80 minus 2.62 0.18. கரெக்டா? இப்போ எல்லா எரர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எது சார் அப்சல்யூட் எரர்ல கரெக்டான வேல்யூ? என்ன பண்றது? எல்லாத்துக்கும் ஆவரேஜ் எடுத்துட போறோம். இவ்வளவுதான். ஓகேவா? எனக்கு வந்து CBSE விட ஸ்டேட் போர்ட் புக்ல இந்த கொஸ்டின் வந்து பிடிக்கும். ஏன்னா அவங்க பார்த்தனா மொத்தமா பர்சன்டேஜ் எரர்னு கொடுக்காம சப்டிவிஷன் 1 ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிங்க, ட்ரூ வேல்யூ கண்டுபிடிங்க. சப்டிவிஷன் நம்பர் 2 என்னது? எரர் கண்டுபிடி. அதுக்கப்புறம் அதோட ஆவரேஜ் எடு. அப்போ அப்சல்யூட் மீனோட இதோட அப்சல்யூட் வேல்யூ வேணும். அப்போ என்ன பண்ணுவேன்? இதுக்கு ஆவரேஜ் எடுக்கணும். ஆவரேஜ் எடுத்தா என்ன சார் கிடைக்க போகுது? 20 27 36 54 0.54. கரெக்டா? டிவைட் பை 5. அப்ப 0.108 செகண்ட்ஸ் வருதா? அப்ராக்சிமேட்லி நான் இதை 0.11 வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா பாரு, கடைசி டிஜிட் வந்து 5 விட அதிகமா இருக்குது. இது என்னது? அப்சல்யூட் எரர். கரெக்டா? ஆவரேஜ் ஆஃப் அப்சல்யூட் எரர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வேணும் எனக்கு? ரிலேட்டிவ் எரர் வேணும். ரிலேட்டிவ் எரர் ஃபார்முலா என்ன? வெரி குட். அப்சல்யூட் எரர் பை ட்ரூ வேல்யூ. அப்சல்யூட் எவ்வளோ? 0.11. ட்ரூ வேல்யூ என்ன வந்துச்சு? 2.62. ஃபைனல் என்ன கேட்டாங்க? பர்சன்டேஜ் கேட்டாங்க. basically 11 divided by 2.62.
4.19%. புரியுதா? எஸ். சரி, நீட்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டது இல்லை. கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணிடணும்? ஸ்கிப் பண்ணிடணும். ஆக்சுவலி ஒரு டைம் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுவர். செக் பண்ணிக்கோ. ஒரு டைம் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் கேட்டாங்கன்னா எடுத்தோடனே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடு. சரியா? எடுத்தோடனே சும்மா இந்த கொஸ்டினில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆவரேஜ். கொஸ்டினில் ஆவரேஜ் கொடுத்தானா வெல் அண்ட் குட். நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த வேல்யூலேருந்து ஒரு வேல்யூ சப்ராக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஆவரேஜ் கொடுக்கலன்னு என்ன பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிக்கோ. ஆவரேஜ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போற? அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்க போற. கரெக்டா இல்லையா? ஓகே, அப்போ அந்த வேல்யூ எல்லாம் வந்துட போகுது. அப்புறம் அப்சல்யூட் வேல்யூல எது சார் கரெக்ட் அப்படின்னா எல்லாமே கரெக்ட். அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன பண்ணிக்கோ? ஆவரேஜ் எடுத்துக்கோ. ஆவரேஜ் எடுத்தாச்சு. அப்போ ரிலேட்டிவ் எரர், ஃபைனலி பர்சன்டேஜ் எரர். கரெக்டா? தேங்க்யூ.